அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் 7 அரிசி மட்டும் இருந்தாலே போதும். அளவில்லாத பணம் உங்கள் வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பணவசியத்தை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சதுர்த்தி திதி இருக்கு. இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இதில் முதல் சேர்க்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 25 போர்ட்டலும் நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அந்த வகையில் இந்த நாளில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சு இருக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷனுக்கு கை மேலே பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக இன்னைக்கு 8 சேர்க்கை இருக்குது. இந்த சேர்க்கை நமக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நாம் கேட்ட பணத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சேர்க்கைன்னே சொல்லலாம். அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் இந்த நாளுக்கான பலனா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு பிரபஞ்சம் அற்புதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும். இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த முதல் கார்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு முருகன் மெசேஜ் ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதில் செட் 1லையும் இதே கார்டு தான் நமக்கு வந்திருந்துச்சு. அந்த வகையில் யூனிவர்ஸும் முருகப்பெருமானும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதிலிருந்து எப்படி வெளியில் வரதுன்னு தெரியாமல் நீங்கள் வேண்டுதல் வச்சிருக்கிறீங்க. எனக்கு எப்போதான் விடிவு காலம் பிறக்கும்னு இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. உனக்கான விடிவு காலம் இன்னைக்கே நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. அதாவது இந்த நாளில் பொருளாதார ரீதியாக, அதாவது பணவரவில், அப்படி இல்லைன்னா நீங்கள் செய்கின்ற வேலையில், தொழிலில் புதிய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த வாய்ப்பை நீ கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கான ஒரு சந்தோஷமான விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கு. அடுத்ததா நிறைய பேர், கடவுளே உனக்கு கண்ணே கிடையாதா, என்னோட வேண்டுதல் உன் காதில் கேட்கவே இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்கியேன்னு சொல்லி நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டிருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா கார்டை பார்க்கும்போது எனக்கு அந்த எனர்ஜி தான் தெரியுது. பிரபஞ்சம் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கண்ணே இல்லையான்னு சொல்லி நீ கேட்ட, உன் பக்கத்திலேயே நான் இருக்கேன், அதை நீ உணரவே இல்லையே, எப்போ உணரப்போற அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் கேட்குது. அதே மாதிரி இந்த நாளில் உங்கள் முன்னோர்களோட ஆசிர்வாதமும் உங்கள் குலதெய்வத்தோட இஷ்ட தெய்வத்தோட ஆசிர்வாதமும் உனக்கு பரிபூரணமாக நான் கொடுக்குறேன். இந்த நாளில் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமாக இரு, தனிமையில் இருக்காதன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு கார்டு மூலமாக சொல்கிறாங்க. உங்களால் முடியும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உணவு வைக்கிறதுக்கு பாருங்கள். அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் கால பைரவருக்கான வழிபாடுகளை இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க. கால பைரவருக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யுங்க. பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கான ஆசிர்வாதத்தை இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ கேட்ட விஷயம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட உன்னோட வேண்டுதலும் நிறைவேறப் போகுது. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கோ. நீ செய்கின்ற வேலையில் கவனத்தோடையும் முழு ஈடுபாடோடையும் செய்யு.
நீ செய்யக்கூடிய வேலைகளுக்கு உன்னோட திறமைகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலம்தான் இது அப்படின்னு சந்தோஷமான ஒரு செய்தியை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும்? நாம் கேட்ட வரம் நமக்கு கிடைக்க போகுது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது. அதனால் இந்த பிரபஞ்சம் சொன்ன மாதிரி இந்த நாளை உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க. நீங்கள் விதைச்ச விதைக்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, அடுத்ததா இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டு 7:07 சரியாக நீங்கள் செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு 7 மணியில இருந்து 7:59 கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இந்த டைமையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 அரிசி நமக்கு தேவைப்படும். பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, பாஸ்மதி ரைஸ் இப்படி எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் 7ங்கிற எண்ணிக்கையில் அரிசியை எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு ஒரு கண்ணாடி டம்ளர் தேவைப்படும். கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பரவாயில்ல, சாதாரண எவர் சில்வர் டம்ளரை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி தண்ணீர் நமக்கு தேவைப்படும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆற்று தண்ணீர், குளத்து தண்ணீர், கிணத்து தண்ணீர் இப்படி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மழை தண்ணீர் கிடைக்கும்னா அதை கூட தாராளமாக இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா உங்கள் வீட்டில் டேப்பில் வரக்கூடிய போர் வாட்டரை பயன்படுத்திக்கோங்க. ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா விநாயகர்கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய டம்ளரில் தண்ணீரை நிரப்பிக்கோங்க. 7 அரிசியை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கோங்க. பணத்துக்கான அஃபர்மேஷன் இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்க. அளவில்லாத பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். அளவில்லாத பணத்தை நான் ஈர்த்து கொண்டே இருக்கிறேன். இந்த அஃபர்மேஷனை 7 முறை 7 டைம்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த 7 அரிசியை நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய தண்ணீரில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டம்ளரை உங்கள் வீட்டில் பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல திறந்த படிக்கு நீங்கள் அப்படியே வச்சிருங்க. நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு இந்த தண்ணீரை எடுத்து உங்கள் வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு மூலை முடுக்குகளில் கூட மிஸ் பண்ணாமல் தெளித்து விடுங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துலேயும் நீங்கள் தெளித்து விடுங்க. அதே மாதிரி நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் இந்த தண்ணீரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த தண்ணீர் யூஸ் பண்ண வேண்டாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாரும் இந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். அதாவது குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மிச்சம் தண்ணீர் இருந்தால் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்துக்கோங்க. அந்த 7 அரிசியை எடுத்துக்கொண்டு போய் காக்கை குருவிகளுக்கு உணவாக வச்சிருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியாக ஏற்படும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.